வடாயா மச்சி வாழக்கா பஜ்ஜி அப்படின்ற மாதிரி இது ஒரு முக்கியமான கோடிங் டிகோடிங். எல்லா எக்ஸாம்லயும் ரிப்பீட்டடா கேட்கறாங்க. ப்ளூ அப்படின்றதோட கோடு வந்து இப்படி கொடுத்துட்டான், எல்லோ அப்படின்றதோட கோடு வந்து இப்படி கொடுத்துட்டான். இப்போ லெட்டர் டு லெட்டர் கோடு கொடுக்கும்போது ஒரே ஒரு விஷயத்த நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் லெட்டரையும் இந்த செகண்ட் லெட்டரையும் கம்பேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் லெட்டரையும் செகண்ட் லெட்டரையும் நம்ம கம்பேர் பண்ணும்போது இங்க இருக்கிற அதே லெட்டர் இங்க நமக்கு ரிப்பீட் ஆயிருந்துச்சு அப்படின்னா, அது ரிப்பீட்டிங் கண்டிஷன்ல இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு இன்டர்சேஞ்ச் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் யூஸ் ஆயிருக்கும். அப்ப இங்க எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்களேன், லாஸ்ட்ல இருக்கிற இ நமக்கு எங்க போயிருச்சு, ஃபர்ஸ்டாவும், ஃபர்ஸ்ட்ல இருக்கிற பி நமக்கு எங்க போயிருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா லாஸ்டாவும் போயிருச்சு. அப்புறம் இப்படிக்கா இங்க வந்து மூவ் ஆயிருச்சு. மிடில் டேர்ம் வந்து பாத்தீங்கன்னா அதோட பிளேஸ்ல சேஞ்ச் ஆகாம அப்படியே வந்துருச்சு. அப்ப இங்கேயும் நான் செக் பண்றேன், இங்க ஃபர்ஸ்ட்ல இருக்கிற ஒய் எங்க போயிருச்சு, நமக்கு லாஸ்ட்ல போயிருச்சு. அதே மாதிரி லாஸ்ட்ல இருக்கிற டபிள்யூ ஃபர்ஸ்ட்டுக்கு வந்துருச்சு. அதே மாதிரி செகண்ட் லாஸ்ட் செகண்ட் ஃபர்ஸ்ட்டுக்கு வந்துருச்சு. அதே மாதிரி செகண்ட் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் லாஸ்ட்டுக்கு வந்து போயிட்டு மிடில் எல்லாமே அப்படியே ரிப்பீட் ஆயிருக்கு. இப்ப இதே மாதிரி லாஜிக் வந்து யூஸ் பண்ணி ஆரஞ்சு அப்படின்றதோட கோட் என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோக்கு நம்மள ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.